ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி எக் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த ஓடு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்கை நம்ம கத்தி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம், பட் கட் பண்ணி எடுத்து வைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 4 எக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இது ரைஸோட சாண்ட்விச் அண்ட் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்றப்பவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த அன்னாசி மொக்கு, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு பொடியாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நான்வெஜ்ஜுக்கு மட்டன் சிக்கனுக்கெல்லாம் சேர்த்துற அளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது சுத்தமாக நல்லா வதக்கிடணும், அப்போ தான் முட்டையை கலக்கிறப்ப நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இந்த 3 மசாலா பவுடரையும் போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது மட்டன் வேக வச்ச தண்ணி, மட்டன் சூப், அப்புறம் போன் பிராத், சிக்கன் சூப், வெஜிடபிள் சூப், இல்லாட்டி வேணும்னா தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். அந்த சூப் எதுவும் இல்லைன்னா ஊற்றி நல்லா வதக்கி நல்லா கொல கொலன்னு அந்த மசாலா ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை தூக்கி அந்த மசாலாக்குள்ளார போட்டு பரட்டி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு இந்த பேனை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேல அந்த மசாலா ஃபுல்லாக அந்த முட்டையோட மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் ஜென்டிலாக கிளறி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறி விட்டால் அந்த மஞ்சக்கரு மாவாட்ட பிடிச்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள், பார்க்குறப்பே அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.